எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஃபால்ட் டேலி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறது கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏடானை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ஈரண்டு வந்துருச்சு. நம்ம இந்த ஈரண்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய கஸ்டமர் ஆர் சப்ளையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இந்த ஈரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயில் பண்ணுவோங்க. ஸோ அப்படி மெயில் பண்ணும்போது நம்ம டிஃபால்ட் டேலி இருக்கக்கூடிய மெயில் அனுப்புவோம். ஸோ அதில் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கஸ்டமர் வைஸாக நம்ம அனுப்புவோங்க. ஸோ அப்படி அனுப்பும்போது நம்மளுடைய கஸ்டமர் சப்ளையர் நிறைய இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பல்காக அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்ம அனுப்பும்போது நாங்கள் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டூல் ரெடி பண்ணி அந்த டூல் வழியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பல்காக வந்து நம்மளுடைய கஸ்டமர் சப்ளையர் லெஜரோடைய அந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம அனுப்பிச்சிக்கலாங்க. அது எப்படி நம்ம அனுப்புறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சப்ளையர் மாஸ்டர் கஸ்டமர் மாஸ்டருக்குள்ளே வந்து அவங்களுடைய மெயில் ஐடியை வந்து கான்ஃபிக் பண்ணியிருக்கணுங்க. அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இங்கே ஆல்டர் லெஜர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமருக்குள்ளே போகிறேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த ப்ரொவைட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு இங்கே இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனில் அவங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கம்பல்சரி கொடுத்துருக்கணுங்க. அப்படி எல்லாத்துடைய மெயில் ஐடி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெயில் அனுப்பிச்சிக்கலாங்க இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டை. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு ஆட்டோமெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டூலை இங்கே லோட் பண்ணியிருக்கிற டேலியில், அதனால் ஆட்டோமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த ஆட்டோமெயிலுக்குள்ளே போயிட்டு இங்கே குரூப் லெஜர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல குரூப் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சன்ரி கிரெடிட்டாருக்கு அனுப்பிச்சிக்கலாம், டெட்டாருக்கு அனுப்பிச்சிக்கலாங்க. இப்போ நான் சன்ரி டெட்டார்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் F2 கொடுத்து பீரியடை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதே நம்ம இரண்டு ஒரு ஃபினான்ஷியல் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்போ 1/4/2025 இருந்து 31 March 2026 வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கஸ்டமர் வச்சிருக்கிறேங்க. ஒருவேளை நீங்கள் நிறைய கஸ்டமர் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்பேஸ் பார் கொடுத்து அவங்கள செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிக்கலாங்க. இண்டிவிஜுவலாக அனுப்பணும்னாலும் நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சென்ட் ஆகுங்க. இப்போ 20 கஸ்டமர் இருக்காங்க, அதில் 10 பேருக்கு மட்டும் நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் பார் கொடுத்து அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அந்த 10 பேருக்கு அனுப்பிச்சிக்கலாங்க. இல்லை அந்த 20 பேர்த்துக்கும் நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அந்த 20 பேர்த்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிக்கலாங்க. இப்போ நான் இந்த 2 பேர்த்துக்கு நான் அனுப்பணுங்க. ஸோ அப்போ நான் அனுப்பும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 பேர்த்தையும் இந்த 2 கஸ்டமரையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஸ்பேஸ் பார் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இங்கே மெயில் செலக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டனை மட்டும் நான் கிளிக் பண்ணால் போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் ஆகி அந்த மெயில் ஐடிக்கு நம்ம பார்ட்டி மாஸ்டரில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயில் இப்போ சென்ட் ஆயிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 emails has been sent. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெயில் ஐடிக்கு சென்ட் ஆயிடுச்சுங்கிற மெசேஜ் வந்துருச்சு. ஜஸ்ட் நான் இங்கே என்டர் கொடுத்துட்டு இப்போ நான் மெயில் போய் செக் பண்ணுறேன். மெயிலுக்கு வந்துட்டேனுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க 2 மெயில் வந்திருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக என் மெயில் ஐடி கொடுத்துருந்தேன். அப்போ உங்களுக்கு 2 மெயில் தனித்தனியாக மெயில் வந்துருச்சுங்க. நான் ஆர்கிடெக்ட்னு ஒரு கஸ்டமர்கிட்ட வந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறோமோ அதே மாதிரி டேலி இப்போ உங்களுக்கு என்ன பண்ணும், நம்மளுடைய டூல் வந்து கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பீரியடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இயரை கொடுத்து எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே அனுப்பிச்சிடுங்க. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பார்த்துட்டு அவங்கள வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஸ்கேன் பண்ணி கூட அனுப்பிச்சுடுங்க. இங்கே சைன் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. ஏதாவது உங்களுக்கு இதில் இஷ்யூ இருந்துச்சுன்னா கூட அது சொன்னீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நம்ம கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலே கொடுத்து இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது உங்களுக்கு சேம் இன்னொரு பார்ட்டி இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கும் பாருங்கள் தனியாக மெயில் வந்திருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்திருக்கும். அவங்ககிட்ட சைன் வாங்கி நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட திருப்பி மெயில் வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா பல்காக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெயில் போயிடும். இதன் மூலமாக உங்களுக்கு அந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க. சீக்கிரமாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அனுப்பிச்சு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கலாங்க. இந்த டூல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூல் வேணும்னா நம்மளுடைய விவி இன்ஃபோடெக் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலில் தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் 99 ரூபாய்க்கும் நம்மளுடைய டேலியோட பேசிக்ஸ் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் 49 ரூபாய்க்கும் பவர் பை அப்படிங்கிற எக்ஸல் டூல், பவர்ஃபுல் டூல் கொடுத்துட்டு இருக்கிறோம் 49 ரூபாய்க்கும். அந்த லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, அதுக்குள்ள அந்த லிங்க்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணி நீங்கள் இந்த கோர்சஸ் எடுத்துகிட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா டேலி அண்ட் எக்ஸல் எல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கில் இன்னும் ஸ்ட்ராங்காக வாங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.